உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு பார்த்திங்கன்னா, கன்னிராசி அன்பர்களுக்கு குரு ப்ளஸ் சூரியன் இணையக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா, உங்களுடைய லாபஸ்தானத்தில் உச்சம் பெற்ற குருவோட சூரியன் இணைகிறார். இது சந்திர பகவானின் வீட்டில் நடக்குது, லாபஸ்தானத்தில் உங்களுக்கு நடக்குது. அப்போது புதனினுடைய ஆதிக்கத்தில் பிறந்த நீங்கள் அருமையான, திறமையான, ஆற்றல் மிக்க, எல்லா விதத்துலேயும் அட்வான்டேஜாக யோசித்து மற்றவங்க எட்டி பிடிக்க முடியாத சில வேலைகளையும் கஷ்டப்பட்டு லட்சியமாக நினச்சி முடித்து ஃபைனல் ஸ்டேஜுக்கு போகும்போது காரணங்கள் பார்த்திங்கன்னா, ஏதோ ஒரு இன்சிடெண்ட், ஏதோ ஒரு பாதிப்பு, சம்மந்தமே இல்லாத சில விஷயங்களால் அந்த வாய்ப்புகளை நழுவ விடக்கூடிய நிலைமைகளை கடந்து வந்திருக்கிறீங்க. அப்பேற்பட்ட கன்னிராசி அன்பர்கள் இன்றைக்குமே நம்ம எது எடுத்தாலும் எல்லாமே கிட்டத்தட்ட முடிக்கிற ஸ்டேஜுக்கு போகிறோம். கடைசி நேரத்தில் அது பிரேக் ஆகுது, கடைசி நேரத்தில் அது லாக் ஆகுது. ஏன் இப்படி இருக்குது அப்படின்ற ஒரு குழப்பத்தோடு இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த சிவராஜி யோகம் பெரிய லெவலில் உங்களுக்கு உச்சகட்ட வளர்ச்சியை தரக்கூடிய, நடக்காமல் நடத்தி முடிக்க முடியாமல் சவாலாக இருக்கக்கூடிய விஷயங்களை கூட முடிக்கிறதுக்கு உண்டான அரிய வாய்ப்பை தரக்கூடிய அளவுக்கு இரு பலம் பெற்ற ஆத்மகாரகனும் பிரகஸ்பதியும் இணைந்து உங்களுக்கு பஞ்சமஸ்தானத்தை பார்க்குறாங்க. இப்பேற்பட்ட காலகட்டங்கள் எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, ஜூலை 17 ஆகஸ்ட் 16 வரைக்குமே இந்த காலநிலை நீடிக்க போகுது. இந்த காலகட்டங்களில் நீங்கள் எடுத்த காரியங்களை ஜெயிக்கிறதுக்கும் அதே நேரத்தில் முடிக்கிறதுக்கு உண்டான அம்சங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும், இதனால் என்ன மாற்றங்கள் நடக்க போகுது அப்படின்றத இந்த காணொளியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த காணொளிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும். கன்னிராசி என்பர்களை பொறுத்தவரையிலையும் எப்போவுமே ஒன்று நினச்சா முடிக்காமல் தூங்க மாட்டீங்க. ரொம்ப போல்டாக இருப்பீங்க. ஒரு முடிவெடுத்த அந்த முடிவில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. நம்பினா அவங்களுக்காக எதையும் விட்டு கொடுத்து இறங்கி போல்டாக செயல்படக்கூடிய நற்குணம் படைத்தவங்க. அப்பேற்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில் சில நம்பிக்கை துரோகங்களும் இனம் புரியாத மன உளைச்சல்களையும் கடக்கக்கூடிய காலமாக கடந்த காலகட்டங்கள் இருந்துருச்சு. இதில் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, 7ல் இருக்கக்கூடிய சனி, 7ஆம் பாவத்தில் சனி கண்டக சனியாக உங்களுக்கு நிற்கிறார். ஆனால் உங்களுடைய அதிர்ஷ்டமோ என்னவோ குரு லாபஸ்தானத்துக்கு இப்போது உச்ச குரு கரெக்டாக அந்த சனி பகவானை 9ஆம் பார்வையால் பார்க்குறார். இது உங்களுக்கு கிடைச்ச பெரும் பாக்கியம். இதனால் இந்த கண்டக சனியினுடைய தாக்கம் குறைய போகுது. உங்களுடைய முயற்சிகளில் இருந்த தடைகள் நீங்க போகுது. சூரியனும் ப்ளஸ் குருவும் இணைஞ்சு பார்க்கக்கூடிய இந்த பார்வையால் பலவித மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது. அது முதல்ல என்ன நடந்தது, என்ன நடக்க போகுதுன்றதை நான் சொல்கிறேன். உங்கள் முயற்சிக்குரிய 3ஆம் பாவத்தில் குரு பார்வை விழுது, சூரியனோட இணைஞ்சி விழுது. அப்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நீங்கள் போட்ட கால்குலேஷன் எல்லாம் சரியாக இருக்கும். ஆனால் யாராவது ஒருத்தர் அதை பிரேக் பண்ணிவிடுவாங்க. யாராவது சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் ட்ராப் ஆகிடுவீங்க. உங்களுடைய முயற்சிகளிலே பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி செய்யலாமா, நாளைக்கு செய்யலாமா, அடுத்த நாள் செய்யலாமா அப்படின்ற ஒரு குழப்பங்கள் அப்படியே தடம் மாறிக்கிட்டே இருந்திருக்கும். அப்போது இங்கே என்ன நடக்கும் அப்படின்னு நம்ம பார்த்திங்கன்னா, இப்போ அந்த இடம் பலம் பெறுது. பலம் பெறுவதனுடைய ஆப்ஷன்கள் என்ன நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆக போகுது. உங்களுடைய முயற்சிகள் ஸ்ட்ராங்காக நடக்க போகுது. போல்டாக இறங்கி வின் பண்ண போகிறீங்க. நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு உண்டான இடத்துல நிற்கிறீங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. இத்தனை நாட்களாக யாரெல்லாம் உங்களுக்கு சவாலாக இருந்தாங்களோ அவங்களை எல்லாம் அசால்ட்டாக வின் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்க போகுது. ஏன்னா இந்த குரு பகவான் அதே இடத்துல தான் இந்த வருஷம் பூரா இருக்க போகிறார். ஆனால் சூரியன் இருக்கக்கூடிய நாட்கள் குறைவாக இருந்தாலும் அந்த நாட்களில் அதற்குண்டான எல்லா வழிகளையும் உருவாக்கி கொடுத்துருவார். அப்போது இந்த 3ஆம் பாவத்தில் உங்களுடைய பின் சகோதரிகள் இவங்களால் பாதிக்கப்பட்டோ பாதிப்புகள் அவங்களுக்கு உண்டாகி இருந்தோ அதனால் சில பாதிப்புகளை சந்திச்சிருந்தாலோ அது சரியாயிடும். அவங்களுக்குரிய நல்ல விஷயங்களும் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கிடைக்கும். அவங்களால நல்ல விஷயங்கள் நடக்கிறது தடையாக இருந்தால் அதுவும் நீங்கிடும். அதே நேரத்தில் 5ஆம் பாவம்ன்றது ஒருத்தருடைய அதிர்ஷ்டத்திற்குரிய ஒரு இடம். அந்த அதிர்ஷ்டத்திற்குரிய இடத்துல இந்த குரு பார்வை விழும் பொழுது என்ன நடக்கும்னா, திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகம் கிடைக்கும். கடந்த உங்களுக்கு நடந்த விஷயங்கள் பார்த்திங்கன்னா எல்லாம் ஒரு பாசிட்டிவான நாம் சக்ஸஸ்ஃபுல் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு இருந்த உங்களுக்கு அது ஏதோ ஒரு விதத்தில் தோல்விகளையும்
கடன் சுமைகளையும் குடும்ப ரீதியில் இனம் புரியாத ஒரு சில பாதிப்புகளையும் சந்தித்த உங்களுக்கு இப்போ அதெல்லாம் தீரப்போகுது. கடன் சுமைகளில் இருந்து வெளியில் வரப்போகிறீங்க. அதிர்ஷ்டங்கள் கை கொடுக்க போகுது. அதிர்ஷ்டங்களால் உச்சக்கட்ட வளர்ச்சியை நீங்கள் அடைய போகிறீங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா 5ஆம் இடத்து புத்திர பாக்கியம், பிள்ளைகளால் மன உளைச்சல்கள் இருக்கக்கூடியவங்க அதிலிருந்து ரிலீஃப் ஆக போகிறீங்க. அவர்களுக்கு நீண்ட நாள் பாதிப்புகளும் ஆரோக்கிய ரீதியிலையும் சிக்கல்களும் இருந்தால் அது உங்களுக்கு சால்வ் ஆக போகுது. அவர்களை கஷ்டப்பட்டு உழைச்சி பாடுபட்டு அவங்கள ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வந்து இன்றைக்கி ஒரு வேலை வாய்ப்பு அம்சங்களை உருவாக்கக்கூடிய நேரத்தில் திருமண விஷயங்களில் நல்ல டேலண்ட் இருந்தும் நல்ல திறமை இருந்தும் நல்ல ஆற்றல் இருந்தும் ஆனால் அவர்களுக்குரிய அந்த நல்ல காரியங்கள் தடையாயிட்டிருக்கே அப்படின்னு நினச்சவங்களுக்கு இப்போ அந்த தடைகளை உடைச்சி உங்களுக்கு கடவுளுடைய அனுகிரகத்தினால நல்ல விஷயங்கள் அவங்களுக்கு திருமண வாய்ப்புகள் கைக்கூடி வரக்கூடிய அருமையான காலகட்டங்களாக இது இருக்க போகுது. பிள்ளைகள் உங்களுடைய பேச்சை மீறி எடுக்கக்கூடிய முடிவிலிருந்து வெளியில் வந்து உங்களுக்கு சாதகமாக முடிவு எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உருவாக போகுது, உண்டாக போகுது. உங்களை விட்டு பிரிஞ்ச உங்கள் உறவு முறைக்குரியவர்கள் மீண்டும் உங்களோட வந்து இணையக்கூடிய ஒரு அருமையான காலமாக இது இருக்க போகுது. குடும்ப ரீதியில் கணவன் மனைவிக்குண்டான மன அழுத்தங்களும் மன குழப்பங்களும் மன பிரச்சனைகளும் நீங்கிடும். அதிலிருந்து வெளியில் வந்து ஒரு நிம்மதி சந்தோஷத்தோடு வாழுவீங்க. ஏன்னா உங்கள் 2 பேர்த்துக்காக நீங்கள் செய்த விஷயத்தினால உங்களுக்கு பிரச்சனையே வராது. தேர்ட் பர்சனால் வர பிரச்சனைகள், சொந்த பந்தத்தினால் வர பிரச்சனைகள், நட்பு ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இதுதான் உங்களுக்கு பெரும் பிரச்சனைகளாக மாறுமே தவிர உங்களுக்குள்ளே எந்த பிரச்சனைகள் இருக்காது. தேவையற்ற பிரச்சனைகளால் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய விவாதங்கள் குறையும். அதிலிருந்து டோட்டலாக ரிலீஃப் ஆகி ஒரு நிம்மதி சந்தோஷத்திற்குரிய வாழ்க்கையை வாழுவீங்க. குறிப்பாக கன்னிராசி அன்பர்கள் வேலையில் தான் பாதிக்கப்பட்டீங்க. உங்களுடைய வேகம், உங்களுடைய ஸ்பீட், உங்களுடைய வளர்ச்சி, உங்களுடைய முன்னேற்றங்கள் ஏதாவது ஒரு விதத்தில் பிரேக் ஆகணும். அந்த இடத்துல நீங்கள் பிளாக் ஆகணும், நீங்கள் லாக் ஆகணுன்ற அளவுக்கு மறைமுகமான ஒரு சில பாதிப்புகள் நீங்கள் செய்த வேலையில் இருந்தது. அந்த வேலையில் இருந்து மீண்டும் நீங்கள் வந்து பார்க்கும் பொழுது அந்த இடத்துல நின்று ஜெயிக்க முடியாத அளவுக்கு சூழ்ச்சிகள், அந்த சூழ்ச்சிகளால் இப்போவும் மன உளைச்சலுக்கு ஆளாகி பல பேர் வேலையை விட்டு வெளியில் வந்தாச்சு. சிலர் வேலையில் இருந்து போராடிட்டு இருக்கிறீங்க. இன்னும் சிலர் அந்த இடத்துல ஸ்ட்ராங்காக நிற்கணும், நமக்கு கிடைக்க வேண்டிய அடுத்த கட்ட ஆப்பர்ச்சுனிட்டியை அடையணுன்ற நம்பிக்கையோடு இருக்கிறீங்க. வேலை இழந்தவங்களுக்கு வேலை கிடைச்சிடும், கவலைப்படாதீங்க. இந்த காலகட்டங்களில் முயற்சி பண்ணுங்கள். பட் அதே இடத்துல ஸ்டாண்ட் பண்ணி ஜெயிக்கிறதுக்குண்டான வாய்ப்பு கன்னிராசி அன்பர்களுக்கு 100% இந்த கிரக சேர்க்கையினால் கிடைக்க போகுது. வெட்ட வெளிச்சத்துக்கு நடந்த சூழ்ச்சிகள் வந்துடும். உங்களுடைய உண்மையான திறமையான நேர்மையான விஷயங்கள் மற்றவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். எப்போவோ செய்த சில மிஸ்டேக் இப்போ பாதிக்குதே அப்படின்னு நினச்சவங்க அதிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக இருக்க போகுது. அரசு உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு அரசு உத்தியோக ரீதியில் மாபெரும் மாற்றங்களும் அதில் ஒரு ப்ரமோஷனும் ப்ளஸ் நிறைய மற்றவங்க போற்றி புகழக்கூடிய அளவுக்கு ஒரு சாதனைகள் உருவாக்கக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக இது மாறப்போகுது. குறிப்பாக சொல்லணுன்னா என்னை பொறுத்தவரையிலையும் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு குறிப்பாக குடும்ப ரீதியில் நல்ல காரியங்களும் நல்ல விஷயங்களும் நடக்க போகுது. ஒன்று, வெளிநாடு முயற்சிகள் கை கொடுக்கும். வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு மாற்றங்கள் பிறக்கக்கூடிய அருமையான காலகட்டங்கள். நினச்சதை முடிப்பீங்க. நீண்ட நாள் கனவு நிறைவேற போகுது. விட்டு பிரிஞ்சு போனவங்க உங்களோட வந்து சேர போகிறாங்க. பிஸ்னஸ் ரீதியில் ஒரு பெரிய லெவலில் சாதனைகள் உருவாக்க போகிறீங்க. நடந்த நெகட்டிவ் எல்லாத்தையும் சரி செய்ய போகிறீங்க. கடன் சுமைகளிலிருந்து விடுபடக்கூடிய அருமையான காலகட்டமாக இருக்கும். பெரிய லெவலில் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது. குறிப்பாக சொல்லணுன்னா ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பாதிப்புகளும் பிரச்சனைகளும் தீரப்போகுது. அதிலிருந்து அழகாக ரிலீஃப் ஆக போகிறீங்க. அதுலேயும் குறிப்பாக கன்னிராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீண்ட நாள் புத்திரபாகிய தடை நீங்கி உங்களுக்கு புத்திரபாகியம் கிடைக்குது. ஏன்னா இந்த குரு பார்வை டைரெக்டாக 5ஆம் வீட்டில் தான் விழுது. அப்போ புத்திரபாகிய ரீதியில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் நீங்கி ஒரு நல்ல தெளிவான ஒரு உங்களுக்கு வந்து ஒரு வெளிச்சம் குடும்பத்திற்கு பிரகாசம் கிடைக்க போகுது. அடுத்தது 7ஆம் பாவத்தில் குரு பார்க்குறாரு. 7ஆம் வீட்டில் தான் சனி இருக்கிறாரு. அப்போது அந்த இடம் எப்படின்னா உங்களுடைய பார்ட்னர்ஷிப் ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரும். அதே நேரத்தில் வேலையாட்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. சக ஊழியர்கள் உங்களுக்கு சரியான விதத்தில் சப்போர்ட் பண்ணக்கூடிய காலமாக மாறும். இத்தனை நாட்கள் யாரெல்லாம் உங்களுக்கு குடைச்சலாக இருந்தாங்களோ அவங்களே உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். அது மட்டுமல்ல, இந்த காலகட்டங்களில் மறைமுகமாக உங்களை டவுன் பண்ணணும்னு நினச்சவங்க கூட உங்களை விட்டு விலகி நின்று உங்களுடைய வளர்ச்சி பாதையில் இருந்த தடைகள் நீங்கி வெற்றி அடையக்கூடிய ஒரு காலமாக இது மாறப்போகுது. குறிப்பாக
இதற்கு முன்னாடி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண பொருள் மீது இத்தனை நாட்களாக விலை உயர்வு இல்லையே நினச்சவங்களுக்கு இப்போ அது விலை உயர்ந்து உங்களுக்கு பெரிய லெவலில் ஒரு சன்மானத்தை தரக்கூடிய ஒரு காலமாக மாறப்போகுது. சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கு மாபெரும் மாற்றங்களும், அதே நேரத்தில் குடும்ப ரீதியில் எல்லாவித சகல அம்சங்களையும் உருவாக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும். நான் சொன்ன பலன்கள் கோச்சார ரீதியில் சொல்லியிருக்கிறேன். உங்கள் ஜனன ஜாதகமும் திசா புத்தியும் ப்ளஸ் சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் பொறுத்து பலன்கள் மாறுபடும். உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்த்து எந்த ஒரு முடிவு எடுங்க, அது நல்லதாக இருக்கும். சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் இன்னும் 3க்கு மேலே 4, 5, 6, 7 இருந்துட்டா ஜாக்பாட் அடித்த மாதிரி. அதனால் உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்க்குறது நல்லது. பார்க்கணும்னு நினச்ச கீழே இருக்கக்கூடிய காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முடிவுகளும் முயற்சிகள் எடுங்க. அது மேலும் மேலும் உங்களுடைய வாழ்க்கையை வளமான நிலைக்கு கொண்டு போயிடும். உங்களது வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.